ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு உங்களோட செலவு சேமிப்பாக இருக்கணும்பாங்க. அது வந்து நம்ம ரொம்ப பழகி போயிடுச்சு அந்த வார்த்தை. அதனால் நம்ம அத மதிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து க்ரீட் இருக்குது. 2வது வந்து நம்ம அவசரமாக முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றோம். அது வேறு கம்பேரிசன், பியர் ப்ரெஷர் இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கணும். அது வந்து உங்கள அழுத்துது. அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நம்ம வீடு வாங்கணும். ஒன்றும் இது பெரிய ரேட் ரேஸ் கிடையாது. ஒரு பெரிய ரேஸ் கிடையாது ஒன்றும். நீங்கள் நிதானமாகவே நீங்கள் வந்து யாரை பார்க்கணுன்னா உங்கள தான் பார்க்கணும். நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் நல்லா இருக்கணும். பணம் சேர்க்கணும். இதை பண்ணிட்டு வந்தாலே வீடு எங்கேயும் போகாது. நல்ல வீட்டில், ஃப்ளாட்டில் வாடகைக்கு இருங்க. கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல எல்லா சௌகரியத்தோடு இருக்க மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பணம் சேருங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த கிராசரி, இபி எல்லாம் சொன்னீங்க. இதை வந்து நம்ம இப்படி சொல்லலாம், லிவிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உயிர் வாழ்கிறதுக்கான பணம். இது வந்து எல்லாருக்கும் தேவை. நிறைய பேர் நினைக்கலாம், நான் 50,000 சம்பளம் வாங்கினேன், நான் வந்து என்கிட்ட பணம் ரொம்ப சேர்க்கலை, 10,000 தான் சேர்த்தேன், 5,000 தான் சேர்த்தேன் அப்படின்னு ஒரு ரிக்ரெட் இருக்கும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு ஷூ அல்லது ஒரு பைக்கில் போகிறதுக்கான பணம், ஒரு பெட்ரோல், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா மாதம் வந்து உங்கள் ஒருத்தருக்கு மட்டுமே வீட்டு வாடகையும் சேர்த்துட்டா 15,000 வந்துடும்.